ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எல் ஷடாய் தேவ சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகம பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாடு 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்றவர் யாரு? தேவனோடு கூட 3.5 வருடம் ஊழியம் செய்த மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான். அவர் சொல்லுகிறாரு, ஜெபம் பண்ணுவதற்கு என்னவா இருங்க? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதான அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் ரொம்ப குறைந்து காணப்படுகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு என்ன ஆயிடுச்சாமா? சமீபமா வந்துருச்சு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 அடிப்படை தேவைகள் ரொம்ப முக்கியம். உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போலதான் ரட்சிக்கப்பட்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்னு ஜெபம், இன்னொன்னு விசுவாசம், 3வது கீழ்ப்படிதல். இந்த 3 காரியங்களும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் ரொம்ப குறைவாய் காணப்படுகிறது. இன்னைக்கு ஜெபம் குறைவாய் காணப்படுகிறதுனாலதான் தேவனுடைய மகத்துவங்களை, கிரியைகளை நம்மளால பார்க்க முடியல. நீங்க ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துல பாருங்க, அங்க போன இடத்துல அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அல்லேலூயா. பெரிய பெரிய மிராக்கிள் கர்த்தர் செய்தார். காரணம் என்னன்னா, அவங்க தேவனோடு கூட அதிக நேரம் சஞ்சரித்தாங்க. நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதின புத்தகத்துல 6வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மிக முக்கியமான ஒரு வார்த்தை. 6வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு பிரச்சனை வருது. எபிரேயருக்கு சரியான பந்தி விசாரணை செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்போஸ்தலர்கள்ட்ட இவங்க போறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்னங்கய்யா தீர்வு அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களால எல்லாம் பந்தி விசாரணை செஞ்சிட்டு இருக்க முடியாது. எங்களால என்ன செய்ய முடியும்னா, நாங்க ஜெபம் பண்ணுவதிலேயும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதுலயும் தான் நாங்க என்ன பண்ணுவோம்? இடைவிடாமல் தரித்திருப்போம். அண்டர்லைன், இடைவிடாமல். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துல எப்படி அற்புதம் நடந்துச்சுன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுனாங்க. அல்லேலூயா. இடைவிடாமல் தேவ வசனத்தை போதிச்சாங்க. அங்க வசனம் விருத்தி அடைந்தது. அங்க பெரிய பெரிய அற்புதம் நடந்தது. ஆனா இன்றைக்கு நாம் வாழ்கிறதான இந்த காலகட்டத்துல அற்புதங்கள், அடையாளங்கள் குறைவாய் நடக்குது. காரணம் என்ன? ஜெபத்துல நம்ம குறைவா இருக்கிறோம். எதுல ரொம்ப குறைவா இருக்கிறோம்? நம்ம போதுங்கிறதுல ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் போதும்போம். சாப்பாடு மட்டும்தான். வயிறு நிறைஞ்சிச்சுன்னா என்ன சொல்லிடுவோம்? எனக்கு போதுங்க, இதுக்கு மேல எனக்கு வேணாம். மீதி எதுக்குமே போதும் சொல்ல மாட்டோம். ஒரு இடம் இருக்குது, வாங்கிட்டோம்னா கம்முன்னு ஆசை அடங்காது. பக்கத்து இடம் சும்மா தானே இருக்குது, அந்த இடத்தையும் சேர்த்து வாங்கி போட்டுட்டா என்ன, நம்ம பிள்ளைகளுக்கு உதவுமே. அடுத்து இன்னொரு இடம். நம்முடைய மனசு இப்படியே தான் போகும். தேவ பிள்ளைகளே, இந்த பூலோகத்துல எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு தான் நம்ம போக போறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் பூமிக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறத விட பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆதி அப்போஸ்தலர்கள் இடைவிடாமல் ஜெபத்துல தரித்திருந்தார்கள். இன்னைக்கு அவர்களை பின்பற்றி வருகிற நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கோங்க, யோபுவினுடைய சரித்திரத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. எந்த தேசத்துல? ஊட்ஸ் அப்படிங்கிற ஒரு தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது?
அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன் என்று ஆரம்பத்திலேயே யோபுவை தேவன் அடையாளப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரிடத்திலிருந்து யோபு பெற்றார் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து பெற்றார். பரலோகம் யோபுவை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. அவன் உத்தமன்றா. அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன். அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், அவன் சன்மார்க்கன் என்று பைபிள் நமக்கு என்ன பண்ணுது? கற்றுக் கொடுக்குது. கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில இருந்து தான் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். யோபுவினுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? யோபுவினுடைய பெயருக்கு அர்த்தம் புலம்பல். பேர்ல என்ன அர்த்தம்? யோபுவினுடைய வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு? எப்படிதான் இருந்துச்சு யோபுவினுடைய வாழ்க்கை? புலம்பிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு பெயர் கண்ணீர். யோபுவினுடைய பெயருக்கு அர்த்தம் என்னது? அவர் சொல்றாரு, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, பேசாம நான் கருவிலேயே செத்து போயிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன். இந்த யோபு எந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர்னா மனசாட்சியின் காலகட்டத்துல வாழ்ந்தவர். அல்லேலூயா. இந்த யோபுவினுடைய புஸ்தகத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு கவிதை நடைமயமாவே இருக்கும், ஒரு கவிதை நூல்களாவே இருக்கும். அதனாலதான் சங்கீதத்திற்கு முன்னாடி இந்த யோபுவினுடைய புஸ்தகத்தை என்ன பண்ணி இருக்கிறாங்க? எழுதி வைத்திருக்கிறாங்க. ரைட்டா? இப்ப யோபுவினுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான காலம் அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. முதல்ல ஆசீர்வாதமா இருந்த ஒரு காலம். யோபுவினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ஆசீர்வாதமா இருந்துச்சு. இரண்டாவது மகா உபத்திரவத்தை சந்தித்த ஒரு காலம். இடையில அவருடைய சரீரத்துல பலவீனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். மூணாவது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு காலம். அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையை 3ஆ பிரிக்கலாம். அவர் ஆசீர்வாதமா இருந்தது, மகா உபத்திரவத்தை சந்தித்தது, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. இப்ப யோபு எப்படி ஜெபம் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம்? ஜெபம் முக்கியம். சரியா? வாசிங்க. அதே யோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரை வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அல்லேலூயா. முதல்ல யோபு எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? நல்ல உயர்ந்த ஆசீர்வாதமான நிலையில் இருந்த பொழுதும் கூட யோபு ஜெபிக்கிறதுக்கு தவறல. அல்லேலூயா. 3வது வசனம் என்ன சொல்றது? அவனுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சாமா? 7000 ஆடு. நம்ம 10 ஆட்டை வச்சு நம்ம கொடுக்குற பில்டப் இருக்குது. என்னமே ஏரியால நம்ம தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் மாதிரி நினைச்சுக்குவோம். கவனிச்சிருக்கீங்களா? யோபுவுக்கு 7000 ஆடு, 3000 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம்? ஒரு ஒட்டகத்தை வைக்கிறதுக்கே இடம் எவ்வளவு பெருசு வேணும்? 3000 ஒட்டகத்தை ஒரு இடத்துல வைக்கணும்னா எவ்வளவு பெரிய இடம் அவருக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 500 ஏர் மாடு, 500 கழுதை, மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடை, எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட யோபு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. என்ன சொல்லுது? அவருடைய குமாரர் எல்லாம் வர சொல்லி விருந்து பண்றாங்க. விருந்து பண்ணும்போது இவன் என்ன நினைக்கிறான்? ஒருவேளை என் பிள்ளை ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி அதிகாலையிலே எழுந்து தேவனுக்கு பலி செலுத்தினான். அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. ஒரு குறைவு இல்லாத பொழுதும் கூட யோபு என்னவாதான் இருந்தாரு? செபிக்கிற மனிதனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுவுமே இல்லைன்னா தான் ஆண்டவரை தேடுவோம். எல்லாமே இருந்துச்சுன்னா எதுக்கு போய் அவரை போய் தேடிக்கிட்டு அவர் தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் போ அப்படின்றோம். ஆனா யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருந்தான். அந்த ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட அவன் ஜெபிப்பதுல அவன் தவறாமல் இருந்தான். அல்லேலூயா. எப்ப எந்திரிச்சானமா?
எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? போங்க பாஸ்டர், எங்களுக்கு அதிகாலை 8 மணி, சூரியன் உதிச்சு பங்குனி வெயில் பல்ல காட்டும் பொழுது நாங்க என்ன பண்ணுவோம், அதுதான் எங்களுக்கு அதிகாலை. மலர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற ஐயா? மலர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? சொன்ன வேண்டாம் அப்படிங்கிறா. கவனிக்கிறீங்களா? ஒரு தேவ பிள்ளை அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். ஒவ்வொரு பெற்றோரும் தம் பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. யோபு வந்து கிளியரா சொல்லல, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சுட்டாங்க அதனால நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லல. ஒருவேளை அறியாமல் கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம், பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு நினைச்சு யார்கிட்ட ஜெபிக்கிறாரு? தன் பிள்ளைக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் ஜெபம் மட்டும் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், மாம்சத்துல அவனை எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துடலாம், அவனை எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடலாம் நினைக்க முடியாது. ஜெபம் அவன் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக பெற்றோர் நம்ம தான் பொறுப்பெடுத்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதே அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்குது, நம்ம ஜெபிக்கிறதே கூரையை தாண்ட மாட்டேங்குது. இனி எங்க போய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுன்னு நினைச்சோம்னா கடைசி வரைக்கும் பிள்ளைகள் படுகிற கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்க முடியும். பெற்றோர் நம்ம தான் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். யோபுக்கு சகல ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனாலும் அவன் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத ஒரு நேரத்துல ஆண்டவரை தேடுறது ரொம்ப ஈஸி. எல்லாமே இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒண்ணுமே இல்லாத நேரத்துல தோத்திரம் கர்த்தாவே தோத்திரம் 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 அல்லேலூயான்னு சொல்லி ஜெபிக்கிறதுல ரொம்ப ஈஸி. சகல ஆசீர்வாதங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருந்தாலும் ஜெபிக்கிறதுல நான் தவற மாட்டேன். அல்லேலூயா. நீங்க தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வாங்கல. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நீங்க தானியேலுக்கு 6வது அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ராஜா தானியேலை வந்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சாரு. எந்த ஸ்தானத்துல வச்சாரு? உயர்ந்த ஸ்தானம், கிட்டத்தட்ட ஆளுநர் மாதிரி. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் யாரு? ஆர்.என். ரவி. அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். அப்ப தானியேல் இருந்த காலத்துல ஆளுநர் யார் அப்படின்னா தானியேல் தான். இப்ப இந்த தானியேலுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஆக்சுவலா தானியேல் வந்து அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். எப்படி கொண்டு போகப்பட்டவன்? அவன் நல்ல அறிவுள்ளவன், நல்ல அழகுள்ளவன், திறமை உள்ளவனை கண்டுபிடிச்சுதான் ராஜா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? இப்ப என்ன நடக்குது, இவனுடைய திறமையை பார்த்து, இவனுக்கு இருக்கிறதான ஞானத்தை பார்த்து, இவனுக்கு இருக்கிறதான கிருபையை பார்த்து ராஜா என்ன பண்றாரு, இவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கிறார், இவனுக்கு உயர் பதவி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? உயர் பதவி. வந்த உடனே தானியேல் கால் மேல கால் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் டாய் டூயின்னு மிரட்டிட்டு இருக்குல்ல, வழக்கத்தின்படி 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அந்த 6வது அதிகாரம் 10வது வசனம் அப்படிதானே சொல்லுது. மேல் வீட்டறையில போய் எருசலேம் திறந்திருக்க பல கனிகளை திறந்து தான் முன்பு செய்து வந்தபடியே, அந்த வார்த்தை இருக்குதா? அப்ப அடிமையா இருக்கும் பொழுதும் தானியேல் என்ன பண்ணாரு? 3 வேளை ஜெபம் பண்ணாரு. இப்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு? 3 வேளையும். நாங்க எப்படி தெரியுமா பாஸ்டர், கஷ்டம் வந்தாதான் சர்ச்சுக்கு வருவோம், நல்லா இருக்கும்போது நாங்க ஏன் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருப்பாரு. யார் யார் எப்படி தூக்கி போட்டு பேரட்டி கொண்டு வர முடியுமோ அப்படி என்ன பண்ணிடுவாரு, அப்புறம் கொண்டு வந்து சேர்ப்பார். கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுக்கு சகல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட அவன் ஜெபிப்பதற்கு ஒரு நாளும் அவன் தயங்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போறோம்? எந்த ஸ்தானத்துல நான் இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. இப்ப எல்லா ஆசீர்வாதமும் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வராது. வேலை இல்லாத வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுவான், தொடர்ந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எங்க இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, இன்னைக்கு எங்களுக்கு டியூட்டி இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? இப்ப ஆசீர்வாதங்கள் வந்த பிறகும் ஒரு மனிதன் தேவனை தேடுகிறான் என்று சொன்னார், அவன் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவன். அல்லேலூயா. யோபுக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் கர்த்தர் மட்டும்தான். அதனால்தான் சொல்றார், தேவனுடைய கையில எனக்கு என்ன கிடைச்சது? நன்மை கிடைத்தது.
தேவனுடைய கையில எனக்கு என்ன கிடைச்சது? நன்மை. அந்த நன்றியை நினைச்சுதான் எத்தனை பிஸியான ஒரு ஷெட்யூல்ல இருந்தாலும் அவர் ஜெபிப்பதுல முழு கவனம் செலுத்தினார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதின புத்தகத்தை எடுங்க. அப்போஸ்தலர்ல 10வது அதிகாரத்தை எடுங்க. அதுல 1வது வசனத்தை வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அடுத்து, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. இவர் யார் தெரியுமா? 100க்கு அதிபதி. இவர் யாரு? 100க்கு அதிபதி. இவர் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிற ஒரு மனிதன். ஆனா அவர் அவ்வளவு பிஸியா இருந்தாலும் கூட எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதனாய் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நான் கர்த்தரை தேடினதை விட எல்லாம் இருக்கும் பொழுதுதான் நாம் அதிகமாய் கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடு எப்பொழுதுமே தேவனை நோக்கி என்ன பண்றவனா இருந்தா? ஜெபிக்கிறவனா இருந்தான். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. அவன் வேலையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவன் ஜெபிக்க மறக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேலையில ரொம்ப பிஸியா இருந்துட்டு என்ன பண்றோம்? நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னவா இருக்குது? 10 மணி நேரம் ஆபீஸ்ல நின்னுட்டு வேலை செய்வோம். அப்பெல்லாம் வராத டயர்டு. ஜெபிக்கிறேன்னு சொல்லும்போது மட்டும் நமக்கு என்ன வரும்? அப்பதான் கொட்டாயா வந்துகிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே, யோபு எப்படி தெரியுமா ஜெபிச்சாரு? எல்லா ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்த பொழுதும் கூட அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சங்கீதம் 34வது சங்கீதத்துல 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:1 வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றவர் யாரு? தாவீது. ஏன் தாவீது எல்லா காலத்திலயும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னாருன்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை இப்ப அவர் என்னவா மாத்திட்டாரு? அரசனா மாத்திட்டாரு, ராஜாவா மாத்திட்டாரு. அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தான் டைம் இல்லன்னு சொல்லி டாவு போட்டு திரியணும். பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆண்டவர் குட்டிப்பியை பிடிச்சு உட்கார வச்சு இங்க வா, உனக்கு டைம் இல்லையான்னு சொல்லி படத்தை போட்டு காட்டும் போது தான் நமக்கு தெரியும் டைம் இருந்துச்சா இல்லையான்னு. கவனிக்கிறீங்களா? தாவீது ராஜாவா இருந்தாலும் கூட ஆண்டவரை துதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிக நேரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. முதல்ல ஒரு காரியம் யோபுவினுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் கற்றுக்கொள்றது, எல்லா ஆசீர்வாதங்கள் வந்தாலும் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. இது யார் செஞ்சா? யோபு செய்தாரு, தாவீது செய்தாரு, கொர்நேலியு செய்தாரு, தானியேல் செய்தார். இத்தனை உதாரணத்தை வேதத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு ஆண்டவர் பண்ற பாடு ரொம்ப அதிகமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஈவு. அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. உங்க சம்பாத்தியத்துல எதுவும் வாங்கல, தேவன் கொடுத்த பலத்தினாலதான் எல்லாமே வாங்கியிருக்கீங்க. அல்லேலூயா. அதுக்கு தேவனுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். யோபு அந்த நன்றியை நினைச்சுதான் தம் பிள்ளைங்க ஒருவேளை கெட்டு போயிருவாங்களோ, ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருவாங்களோன்னு சொல்லி அந்த அக்கறையில தான் யோபு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. நீங்க பெற்றோரா இருக்கிற நீங்கள் நானும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என் பிள்ளைகளுக்காக நான் தெருப்புல நின்று ஜெபிப்பேன். அல்லேலூயா. ஏன் நம்மளுடைய ஜெபம் நம்ம பிள்ளைகளை பாவம் செய்ய விடாதபடி தடுக்கும். அல்லேலூயா. தடுக்குமா தடுக்காதா? நம்ம இங்க முழங்கால் படிட்டு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அங்க யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு நான் யோசிக்கிறேன். இளையகுமாரன் அப்பப்ப யோசிக்கிறேன். இவன் பாட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான், அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு நான் யோசிக்கிறேன். நான் ஒரு கற்பனைக்காக சொல்றேன். கண்டிப்பா தன்னுடைய இளைய குமாரனுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஆண்டவர் எப்படியாவது அவனை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்துருங்க, அவன் சின்ன பையன், அவன் ஏதாவது போய் மாட்டிக்க போறான் ஆண்டவர். அந்த ஜெபம் தான் இளையகுமாரனை யார்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது? அல்லேலூயா. நம்ம ஜெபம் நம்ம பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் நம்ம பிள்ளைகளை உயர்த்தும். அல்லேலூயா. பெற்றோரா இருக்கிற நீங்கள் நானே என்ன பண்ணணும்? நல்ல கறி பிரியாணி சாப்பிட்டு விட்டு டிவியை போட்டுட்டு என்ன பண்ணிடணும்? போகணுமா? என்ன பண்ணணும்?
பிள்ளைகளுக்காக திறப்புல நின்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், யோபுவினுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? யாக்கோபுவுக்கு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனம். யாக்கோபு 5:11. பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, யோபுவினுடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுதும் அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. கவனிக்கிறீங்களா? நான் அன்னைக்கு எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், இதுக்காக நான் போய் ஆண்டவரை கும்பிடணும், எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யல போ அப்படின்னு விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யோபு அப்படி அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில 10 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இழந்தவர். எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைங்க ஒரே நேரத்தில் செத்து போனாங்க. எல்லா ஆஸ்திகளும் அவனை விட்டு போனது. கட்டின மனைவி அவனுக்கு விரோதமா செயல்படுறா. சரீரத்துல பலவீனம். ஆனா அவ்வளவு உபத்திரவங்கள் வந்தும் கூட அவர் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. அல்லேலூயா. அவர் ஜெபிக்கிறதை என்ன பண்ணல? நிறுத்தல. நம்மளால என்ன பண்ணிருக்கோம்? அட கம்முனு போங்க, ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, ஏன் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார், இனிமே நான் சர்ச்சுக்கே வர மாட்டேங்கன்னு சொல்லி பின்மாற்றத்துல போனவன் நிறைய பேர் இருக்கிறான். தேவ பிள்ளையே, எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்து கர்த்தரை தேடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதுவுமே இல்லாம இருக்கும் பொழுது கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. யோபு என்ன தெரியுமா சொல்றாரு? பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறாரு. அவ சொல்றா, அவ சாதாரணமா தூக்கு மாட்டி சாப்பிடான்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றான். ஆண்டவரையும் உள்ள இருக்கிறான். அவன் என்ன சொல்றா? உன் பாடுக்கு காரணம் ஆண்டவர் தான், அதனால இன்னும் ஏன்டா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்க, செத்து போடாங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சாத்தான்டே சவால் விட்டார். உன்னால முடிஞ்சா யோபு பாத்துக்கோ, நீ என்ன நினைக்கிற, யோபு என்ன மறுதளிச்சுவான்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது, நீ பண்ணிக்கோ அப்படின்னு சவால் விட்டார். ஆண்டவருடைய சவாலை யோபு அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆனா பேதுருகிட்ட வரும்பொழுது ஆண்டவர் கொஞ்சம் பயந்துகிட்டார். வேண்டாம் வேண்டாம், இவனை நம்பி நம்ம எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம், இவனுக்காக பிதாவின் இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், பரிந்து பேசிடலாம். அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பிதாவின் இடத்துல அவனுக்காக பரிந்து பேசினார். யோபுக்காக அவர் பேசலாம். அவருக்கு தெரியும் யோபு உத்தமன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? வாசிங்க யோபு 1வது அதிகாரம் 21 22 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நீங்க சொல்லுவீங்களா அப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்க வாயில வருங்கிறீங்க? யோபு பிள்ளைகளை இழந்துட்டாரு, சொத்துக்களை இழந்துட்டாரு, எல்லாமே அவரோட சூழல் எல்லாமே அவருக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அந்த நேரத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் கர்த்தர் தான், திரும்பவும் அவரே என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்லுவீங்க மூப்பரையா? நீங்க சொல்லுவீங்களா? அந்த பாஸ் எங்க இருக்கு, அந்த ஆளு போட வர சொல்லத்தாரு அப்படின்னு நம்மளே தான் தேடுவாரு. ஏப்பா தோத்திரம் தோத்திரம், கர்த்தர் நல்லவர்னு சொன்னியே, இங்க பாரும்பாரு. ஆனா யோபு அப்படி இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில பெரிய உபத்திரவங்களை சந்தித்தாலும் அவர் ஜெபிக்கிறத நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். பாடுகள் வந்துருச்சு, உபத்திரம் வந்துச்சுன்னா உடனே ஒரு ஏன் கர்த்தாவே எனக்கு மட்டும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மட்டும் இல்லடா, உலகத்துல இருக்க எல்லாருமே பாடுபட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர் போட்டு உலுக்கி எடுத்துருவாங்க. உண்மையா அவர் ரொம்ப பொறுமைசாலி. நம்மளா இருந்தா 10 நிமிஷத்துல ஷார்ட் டெம்பர் ஆயிரும். ஆனா அவர் ரொம்ப பொறுமைசாலி. அவர் போட்டு பெண்டு நிமிந்துறது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் சொன்ன அங்கதான் இருக்கிற சொல்லி என்ன விஷயம், மேல உனக்கு கரிசனை இல்லைங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுதுப்பா, இருப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பானா. ஆனா ரேஷன் கடையில் 5000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லுங்க, காலை விடியாத 4 மணிக்கு போய் உட்காந்து பொறுமையா நிற்போம். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் அதை அற்புதம் செய்ய கொஞ்சம் பொறுமையானா இப்பவே நடக்கணும், இப்பவே எனக்கு நடக்கணும். கவனிச்சுக்கோங்க. பாடுகள் வந்தாலும் ஜெபிக்கிறது நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஜெபத்தை என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். வாசிங்க சங்கீதம் 22வது சங்கீதம் 24 வாசிங்க. சங்கீதம் 22 24. அல்லேலூயா. என்னைக்குமே ஒரு மனிதன் உபத்திரவப்படும் பொழுது கர்த்தர் அற்பமாய் எண்ண மாட்டார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பாடுகள் வந்துச்சுன்னா பல சொந்தங்கள் அப்படியே பறந்துடும். பாத்துக்கீங்களா? காசு இருக்கும் போது ஈ மொக்கிற மாதிரி அப்படியே மொச்சிருவான்.
நம்மகிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே பறந்து போயிடுவாங்க. ஆனா உபத்திரவம் ஒருத்தன் படுறானா கர்த்தர் அவனை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவன் கூடவே இருப்பார். ஏன் தெரியுமா? கஷ்டம்னா என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், பாடுகள்னா என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் மனுஷகுமாரனாய் அவதாரம் எடுத்து அநேக பாடுகளை சரீரத்தில் சுமந்தவர். அல்லேலூயா. அப்ப உபத்திரவங்கள் வரும்போது என்ன பண்ணணும்? கர்த்தர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணுமோ, முறுமுறுக்கணுமோ, சபைக்கு வராம போயிடணுமோ? உபத்திரவங்கள் வந்தாலும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாடுகள் வருதுங்கிறதுக்காக சோறு திங்காம இருக்கிறோமா என்ன? கோபத்துல சொல்லுவோம் எனக்கு நீ சாப்பாடு வேணான்னு. ஒரு நாள் சொல்லுவோம், 2 நாள் சொல்லுவோம், 3ஆம் நாள் பசி கப்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்? அந்த சட்டியில என்ன இருக்கு, சேச்சே கொஞ்சம் போடு, பசி ரொம்ப பசியா இருக்குது, 2 நாள் சாப்பிடல, வயிறு வேற கவா இருக்கும். ஜெபம் என்னைக்குமே இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க 119வது சங்கீதத்துல 107வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 107 வாசிங்க. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே கர்த்தாவே வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. நான் ரொம்ப என்ன பண்றேன்? கஷ்டப்படுறேன், உபத்திரவப்படுறேன். ஆண்டவரே என்னை எப்படியாவது தூக்குங்க, இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை எப்படியாவது தூக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுது ஜெபத்தை அதிகப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த ஜெபம் தான் நமக்கு விடுதலையை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபம் தான் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? விடுதலையை கொண்டு வரும், பதிலை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும். ஜெபிக்காம இருந்தீங்கன்னா உங்களால ஜெயம் எடுக்க முடியாது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எப்படி வரும்? ஜெபத்தின் மூலமாக வரும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20:23. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இந்த வார்த்தையை சொல்றது யாரு? பவுல் சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசி மூலமா வருது வார்த்தை. நீ எருசலேமுக்கு போனா என்ன ஆயிடுவ? செத்து போயிருவ, அடிச்சு பின்னி படல் எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட இவர் என்ன பண்றாரு? அப்படியா, சரி நான் போகலாம் இல்ல, ஜெபம் பண்றாரு. கட்டுகள் இருக்குதுன்னு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரு, என் உசரை குறித்து நான் எதுவும் கவலைப்படல, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை உபத்திரவங்கள் வரும் பொழுது என்ன பண்ணணும்? ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. 2 காரியம் சொல்லிட்டேனா? யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்றேன். முதல் காரியம், எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்த பொழுது யோபு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. 2வது, அநேக உபத்திரவங்கள் வந்த பொழுது யோபு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. 3வது ஒரு காரியம், யோபு 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அல்லேலூயா. யோபு என்ன சொல்றாரு? 3வது, அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை உதாசீனப்படுத்துறாங்க. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? நீ ஏதோ பாவம் பண்ணிட்டடா, அதனாலதான் அவன் சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி, நீ கர்த்தருக்கு ஏதோ பண்ணிட்டடான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவனை என்ன பண்றாங்க? காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்? இவனுடைய நண்பர்கள் இவனுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்கணும். சரியா தப்பா? என்ன ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்ல பிரியாணி சாப்பிட்டு வந்த சொன்னா ஜெபம் பண்ணணும். அதுக்கு தானே கூப்பிடுறீங்க. இப்ப யோபுடைய நிலைமையை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய சகோதரர், அவனுடைய நண்பர்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஜெபிச்சிருக்கணும். ஆனா இவனை என்ன பண்றாங்க? உதாசீனப்படுத்துறாங்க. ஆனா உதாசீனப்படுத்தினாலும் யோபு ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அல்லேலூயா. உதாசீனப்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்காம இல்ல, அப்பவும் கூட அவர் என்னதான் பண்றாரு? ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தார். வாசிங்க யோபு 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்றாங்க பாருங்க. அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை எல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. சரீரம் முழுவதும் பருக்கள், கொப்பளங்கள். யோபுனால படுத்திருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? உடம்பு முழுசா கொப்பளங்க, படுத்திருக்க முடியுமா? சொல்லுங்க. தலையில ஒரு கட்டி இருந்தாவே நம்ம படுத்தாவே தலைவாணி போட்டு அழுத்துச்சுன்னா என்ன பண்ணிடுவா? தலையை இப்படி விட்டு குப்பரை தான் படுப்போம், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த கொப்பளம் என்ன ஆகுது? அழுத்துதுன்னு. உடம்பு முழுசா ஒருத்தனுக்கு கொப்பளம், அவனால எப்படி நேரம் படுத்திருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உடம்பு முழுவதும் ஒருத்தன் கொப்பளத்தோட இந்த சபையில நிக்கிறான். எத்தனை பேர் நிப்பீங்கிறீங்க? அப்படியே எகிரி குச்சி ஓடிட மாட்டீங்க. ஏதோ ஒரு ஆவி உள்ள வந்துருச்சா இருக்குது, பாஸ்ட் மட்டும் இடிச்சு மாட்டிக்கிட்டோம், நம்ம எல்லாம் வீட்டுக்கு கிளம்பான்னு போயிருவீங்க.
கவனிக்கிறீங்களா? யோபுவினுடைய நிலைமை பரிதாபம், ரொம்ப ரொம்ப பரிதாபம். அவன் கடந்து வந்த பாதை ரொம்ப உபத்திரவம். ஆனா அத்தனை நண்பர்கள் அவனை உதாசீனப்படுத்தியும் கூட அவன் ஜெபிக்கிறதை நிறுத்தவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் அவனை பார்த்து பார்த்து பரியாசம் பண்ணினாங்க, எல்லாரும் அவனை பேசினாங்க. ஆனா யோபு அதை ஏற்றுக்கொள்ளல. யோபுவுக்கு தெரியும், நிச்சயம் தேவன் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அவரை நான் இங்கே கண்டு சந்திக்கலாம் அப்படின்னு யோபு சொன்னார். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு எனக்கு சொல்லுங்கப்பா, அதை நான் திருத்திக்கிறப்பான்னு சொன்ன ஒரு தேவ மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. வாசிங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:9 வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்யாம, உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்தாம அவங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்து இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பேதுரு இந்த வசனத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு போல. உதாசீனப்படுத்தினவன யோபு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அவனையும் சேர்த்து உதாசீனப்படுத்திருக்கலாம். ஆனா உதாசீனப்படுத்தல, ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார். 3 காரியம் சொல்லிட்டார். யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து சகல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட யோபு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. 2வது, பல உபத்திரவங்களும் போராட்டங்கள் வந்த பொழுதும் கூட அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணினார். 3வது, அநேக நண்பர்கள் அவனை உதாசீனப்படுத்தினாலும் கூட அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார். 4வது ஒரு காரியம், யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோபு 42 தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தரை வைத்து சொல்லலாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? 4வது, தன்னுடைய சிநேகிதருக்காக அவர் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. யாருக்காக ஜெபம் பண்ணாரு? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம பிரச்சனைக்கு தான் ஜெபிப்போம். ஆண்டவரே என்ன பாருங்க, என்ன பாருங்க, என் குடும்பத்தை பாருங்க, என் பிள்ளைகளை பாருங்க, நெஞ்சு நெஞ்சா அடிச்சிடுவோம். பக்கத்து வீட்டு உள்ள எல்லாம் கவனிக்கவே மாட்டோம். ஆனா யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், யோபு உறவுகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உறவுகளுக்காக யார் ஜெபிக்கிறோம்? நம்ம சித்தப்பாக்காக ஜெபிக்கிறோமா, நம்ம சித்திக்காக ஜெபிக்கிறோமா, நம்ம பெரியமாக்காக ஜெபிக்கிறோமா? யாருக்காக நம்மளே நம்ம ஜெபிக்கிறது எங்க சித்தப்பாக்கு பெரியமாக்களே ஜெபிக்கிறது. ஆனா யோபு அப்படி இல்ல, உறவுகளுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா போகாது, எல்லாரும் எங்க வரணும். ஆனா நம்மளுடைய என்ன, நான் மட்டும் நரகத்துக்கு போக கூடாது, பாஸ்ட் சேர்ந்து எங்க தான் வரணும், நரகத்துக்கு தான் வரணும். மூப்பருடைய எண்ணம் அப்படி இருக்கும். மூப்பத்தை ஏதாவது கேட்டீங்கன்னா, ஐயா நரகத்துக்கு போறீங்க எப்படி கேட்கனா, நானும் போக மாட்டேன், பாஸ்ட் சேர்த்து தான் வருவேன், எடுத்துட்டு போவேன். ஐயா பரலோகத்துக்கு போனா வாங்க, இல்ல. கவனிக்கிறீங்களா? உறவுகளுக்காக ஜெபிக்கிற மனிதன் யோபு. அல்லேலூயா. யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 10வது வசனத்துல இருந்து வாசிக்கல, 9வது வசனத்துல இருந்து வாசிங்க. மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். என்ன சொல்றாரு மோசே கிட்ட? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இந்த ஜனங்களுக்கு எத்தனை நல்லது செய்தாலும் இதுங்க திருந்தாது. நீ நவர் மோசே, ஒரே அடியில இவங்க எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளிடுறேன், உன்னை நான் பெரிய ஆளா ஆக்குறேங்கிற. அப்ப அந்த இடத்துல மூப்பரான சொல்லிப்பாரு, எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, என்ன மட்டும் என்னவா மாத்திருங்க, பெரிய ஜாதியா மாத்திருங்க அவரு கேட்பாரு. ஆனா மோசே என்ன தெரியுமா சொல்றாரு, இல்ல ஆண்டவரே. வாசிங்க அடுத்த வசனத்தை. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மோசே எப்படி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை எவ்வளவு நேசிச்சீங்க, எவ்வளவு அழகா வெளியில கொண்டு வந்தீங்க, இப்ப ஏன் ஆண்டவரே இந்த ஜனங்க மேல கோபப்படுறீங்க? இந்த 12வது வசனத்துல கடைசி 3 வார்த்தை சொல்லுது, உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஜெபம் பண்றாரு, இந்த ஜனங்களுக்கு எந்த தீங்கு என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி உறவுகளுக்காக மோசே ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதனாய் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்களா இருக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில கூட நம்ம போனா போயிட்டு போறான், அவன உத்தமனான்ட்டு நம்ம போவோம். ஆனா மோசே அப்படி இல்ல. கர்த்தரே சொன்னாரு, மோசே நீ நபரு,
என்னை விட்டுரு, அவனை அழிச்சவன் உன்னை பெரிய ஜாதியா மாத்துறேன். ஆனா மோசே இல்ல இல்ல, உறவுகளுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபித்த ஒரு மனிதன். முழு பட்டணத்தை அழிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் யாருக்காக ஜெபம் பண்ணாரு? ஏன்னா சகோதரனுடைய மகன் அல்லவா. ஆண்டவரே ஒரு நீதிமான் 50 30 10 அப்படியே சொல்லிட்டே வர 10 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை சரிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியாத ஏதாவது இருக்குதா? அங்க ஒருத்தம் கூட இல்ல. ஆனா லோத்துவுக்காக ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அந்த உறவுக்காக பண்ணின ஜெபத்தை தேவன் கேட்டு லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா. உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மள மாதிரியே இருக்கணும். நம்மளோட பிள்ளைகளும் நம்மள மாதிரி. 4 காரியங்கள் சொல்லிட்டேன். முதல் காரியம், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்த பொழுதும் யோபு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் வந்த பொழுது யோபு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. மூணாவது, அவ்வளவு உதாசீனங்களை கேள்விப்பட்ட பொழுதும் சந்தித்த பொழுதும் யோபு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. நாலாவது, உறவுகளுக்காக யோபு ஜெபம் பண்ணாரு. இப்ப யோபு ஆண்டவர் விட்டுட்டாரா? பைபிள் என்ன சொல்லுது? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கற்றுக். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பரலோகம் கொண்டு வந்து சேர்த்தே தீரும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? யோபு 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டாரமா. எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு? ஜெபம். அப்ப நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் பல விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.